விஜயகுமாரின் பேரனும் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். நடிகர் விஜயகுமாரின் குடும்பம் கலை குடும்பம். அவருடைய இரண்டாவது மனைவி மஞ்சுளா நடிகை. அது மட்டுமல்ல, விஜயகுமாருக்கும் மஞ்சுளாவுக்கும் பிறந்த 3 மகள்களும் சினிமாவில் நடித்தவர்களே. அவர்களில் ஒருவர் வனிதா விஜயகுமாரின் மகன் ஆகாஷ். நடிகர் ஆகாஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கும் ஆகாஷுக்கும் பிறந்தவர் தான் விஜய் ஸ்ரீஹரி. அவர் அம்மா வனிதா விஜயகுமாரை விட்டு பிரிந்து அப்பா நடிகர் ஆகாஷுடன் வாழ்ந்து வருகிறார். அவ்வப்போது தாத்தா விஜயகுமாரையும் வந்து சந்தித்து வருகிறார். இப்போது ஸ்ரீஹரி விஜய் ஒரு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அந்த படத்தை ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் தயாரிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு சினிமா தயாரிப்பில் ஈடுபடுகிறார் காஜா மொய்தீன். ஏற்கனவே தேவதையை கண்டேன் உள்பட பல படங்களை தயாரித்தவர் காஜா மொய்தீன். இப்போது அவர் தயாரிக்கும் படத்துக்கு பெயர் மாம்போ என்று பெயர் வைத்திருக்கிறார். மாம்போ படத்தை இயக்குனர் பிரபு சாலமன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். பிரபு சாலமன் கும்கி என்ற வெற்றி படத்தை தயாரித்து இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. நடிகர் விஜயகுமார் தன்னுடைய பேரனை பற்றி சொல்லும் பொழுது, ராஜராஜ சோழனின் பேரன் என்னுடைய பேரன் விஜய் ஸ்ரீஹரி என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மாம்போ படத்துக்கு டி இமான் இசையமைக்கிறார். ஃபோரமால் தியேட்டரில் இந்த படத்தின் அறிமுக விழா நடந்தது. அதிலே தன்னுடைய இசைக்கலைஞருடன் இமான் இசை கச்சேரி செய்தார். மாம்போ படத்தில் விஜய் ஸ்ரீஹரியுடன் யோகி பாபு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். சைந்தவி ஜிவி பிரகாஷை விவாகரத்து செய்ததற்கு காரணம் பாலாவின் மனைவியா? இயக்குனர் பாலா தன்னுடைய மனைவி மலரை விவாகரத்து செய்து விட்டார். பாலாவின் விவாகரத்து செய்த மனைவி மலரும் இயக்குனர் ஜிவி பிரகாஷின் மனைவி சைந்தவியும் மிகவும் நெருக்கமான தோழிகள். எப்படி பாலாவை விட்டு மலர் பிரிந்தாரோ அதே போல ஜிவி பிரகாஷை விட்டு நீ பிரிந்து விடு என்று சைந்தவிக்கு ஆலோசனை சொன்னாரா என்று தெரியவில்லை. சைந்தவியும் ஜிவி பிரகாஷை விவாகரத்து செய்து விட்டார். சைந்தவி மலரை பற்றி குறிப்பிடும்போது, மலர் எனக்கு நெருங்கிய தோழி, நீண்ட நாள் தோழி, நாங்கள் மனது விட்டு பேசுவோம். நாங்கள் முதலில் சந்தித்த சந்திப்பே மிகவும் சுவையானது. அது பற்றி பேசிவிட்டு தான் மற்ற விஷயங்களை பேசுவோம். மணிக்கணக்கில் செல்போனில் பேசுகிற தோழி மலர் என்றார் ஜிவி பிரகாஷின் முன்னாள் மனைவி பின்னணி பாடகி சைந்தவி. சின்னி ஜெயந்த் மகனுக்கு திருமணம். நடிகர் சின்னி ஜெயந்தின் மகன் விழுப்புரம் மாவட்டத்தில் கலெக்டராக இருக்கிறார். அவர் பெயர் ஸ்மருதன் ஜெய் நாராயணன். அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மணமகள் யார் என்பதை ரகசியமாக வைத்திருக்கிறார் சின்னி ஜெயந்த்.